எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எம்ஜிஆர் டிவிக்கு மார்ஷலுக்கு வணக்கம். தனியரசு. இந்த இரட்டை இலை தொடர்பான இந்த வழக்கு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஓபிஎஸ்ஐ விசாரணைக்கு அழைத்தது, கேசி பழனிசாமி புகழேந்தி அவர்களை 24ஆம் தேதி வர சொல்லி இருப்பது. இதை தாண்டி இன்னைக்கு ஒரு அப்டேட் என்னன்னா, 4 வார காலம் தேர்தல் ஆணையத்திற்கு அவகாசம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் மொத்தம் 8 வார காலம் கேட்டேன். தேர்தல் ஆணையத்திற்கு அவகாசம் இனிமேலாம் கொடுக்க முடியாது, 4 வாரத்துக்குள்ள பதில் சொல்லணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த இது? பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நெருக்கடியிலிருந்து மீள முடியாத சூழல் நீடிக்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஓரளவு சட்ட போராட்டங்களை நடத்தி எடப்பாடி சின்னத்தையும் பெரும்பாலான அந்த பதவியையும் ஒரு நெருக்கடியிலிருந்து மீட்டு கட்சியை இப்போ அவர் ஒழுங்குபடுத்துகிற ஒரு சூழல் இருக்கிறதாக அவதானிச்சுக்கிட்டு வந்த நிலையில் ஏற்கனவே அண்ணன் ஓபிஎஸ் இப்போ டிடிவி சின்னம்மா இவர்களும் அந்த உரிமை போராட்டத்தை நடத்துகிறாங்க நீதிமன்றத்தில், அப்புறம் மக்கள் மன்றத்தில், தேர்தலில் இந்த நெருக்கடி நீடிக்குது. அப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இப்போ சூரியமூர்த்தியினுடைய வழக்கு இப்போ நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தை கேட்குது. உரிமையில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகிற வரை இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது, நியாயமான கோரிக்கைன்னு நம்ம நீதி அரசு ஏற்றுக்கொண்டார். தேர்தல் ஆணையத்துக்கு பதிலை தெரிவித்து முடிவெடுக்கும்படி எங்களுக்கு பதில் சொல்லுங்கள், முடிவெடுத்துட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் இப்போ நம்ம அண்ணன் புகழேந்தி ஐயா, நம்ம கேசிபி ஐயா இவங்கெல்லாம் இப்போ எழுத்துப்பூர்வமாக இப்போ தரப்போகிறாங்க. 19 நேற்று 20 இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். 24ஆம் தேதி நேரில் பேசி இவங்களுடைய கிரீவன்ஸ் இவங்களுடைய ப்ரேயர் பண்ண போகிறாங்க. அப்போ அதில் பெரும்பாலும் நான் அறிந்த வகையில் இந்த சிக்கலில் எடப்பாடி முழுமையாக வெளியேற முடியாது. சிவில் முழுமையான விசாரணை முடிந்து தீர்ப்பு வருகிற வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் தனியார் அவதானிக்கிறேன். ஆனால் அந்த அளவில் இப்போ நம்ம சூரியமூர்த்தி போய் இப்போ திடீர்னு மறுபடியும் நான் ஒரு 4 வார காலம் கூடுதலாக அவகாசம் கேட்டிருக்காரு. அதை அது அவசியம் இல்லை, அல்லது ஏதோ இன்னும் காரணத்துக்காக இல்லாத அவங்களுடைய வழக்கறிஞர்கள் யாராவது அப்படி சொல்லியிருக்கலாம், அல்லது அவங்க எடப்பாடி கூட ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம், அதுக்காக கூட கேட்டிருந்துருக்கலாம். ஆனாலும் நீதிமன்றம் இதில் தெளிவாக உறுதியாக இருக்குது. அப்போ நீதிமன்றத்தினுடைய அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அது தந்திருக்கிற அந்த 4 வார கெடுவுக்குள் இந்த ப்ராசஸை முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லித்தாங்க. ஒரு கால் தேர்தல் ஆணையமே அவகாசம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இப்போ கேசிபி அண்ணன் புகழேந்தி, சூரியமூர்த்தி, ஓபிஎஸ் அண்ணன் இவங்கெல்லாம் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஆய்வுக்குள்ள இன்னும் கூடுதலான எங்களுக்கு அவகாசம் வேணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவகாசம் கொடுப்பாங்க. அது 4 வாரம் கொடுக்கலாம், 8 வாரம் கூட கேட்கலாம். அதனால் அந்த மாதிரி அவங்க தேர்தல் ஆணையமே கேட்டு வாங்குறதுக்கு கூட கூடுதல் அவகாசம் அப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு நானும் கருதுகிறேன். ஏன்னா அதை கிட்டத்தட்ட நெருக்கி எதுவரை கொண்டு போகணும்னா, நீங்கள் இன்னொரு எவ்வளவு கூட கொண்டு போக முடியுமோ, எவ்வளோ நாள் இழுக்கணுமோ அந்தளவுக்கு எடப்பாடிக்கு ஒரு பதட்டத்தை தரலாம், அதிமுகவுக்கு நம்பிக்கை இலக்கவை செய்யலாம். பாஜக எடப்பாடி வலிக்கு வருகிற வரைக்கும் இந்த 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 நகரத்தில் கொண்டு போக முடியும். ஒரு கட்டத்தில் சரியாக வரலன்னா தேர்தல் ஆணையம் எடப்பாடிக்கு நம்ம தந்திருக்கிற இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துகிற உரிமையை ரத்து செய்யக்கூடும். எடப்பாடி சரண்டர் ஆகிட்டாருன்னா எடப்பாடிக்கு அல்லது அதெல்லாம் ஒழுங்கான பிறகு எடப்பாடி அல்லது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இரட்டை இலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சூழலுக்காக அதுக்கான காலம் நெருங்கி வர்றதா தான் தனியார் பார்க்குறேன். இல்லை, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட எல்லாம் ஏறக்குறைய போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. பெரிய வியப்பு, ஆச்சரியம் தான். ஏன்னா நீங்கள் சூரியமூர்த்தியோட வழக்கை உயர்நீதிமன்றம் இவ்வளோ கவனமாக எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தேர்தல் ஆணையம் முடிவு சொல்லணுங்கிற அந்த தீர்ப்பு நேர்த்தியான நியாயமான தீர்ப்பு. ஏன்னா நீண்ட காலமாக அதிமுகவில் உரிமையில் எடப்பாடியோட வலிமையாக இருந்த சின்னம்மா, எடப்பாடியோட வலிமையாக இருந்த ஓபிஎஸ், எடப்பாடியோட வலிமையாக இருந்த டிடிவி இவங்களெல்லாம் நீங்கள் மிக இலகுவாக வெளியேற்றி விட்டு எடப்பாடி கட்சியை கைப்பற்றி கொண்டிருப்பதை அது சட்ட ரீதியாகவும் இயற்கை நீதிப்படியும் மக்கள் மன்றத்திலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் எடப்பாடியை ஏற்கல மக்கள். அப்போ நீதிமன்றம் பொது தளத்தில் இருக்கிற சூழல்களையும் அவதானித்து இப்போ நம்ம இந்த நீதி அரசர்கள் 2 பேர் இப்போ சரியான தீர்ப்பை தந்திருக்காங்க. அதில் அண்ணன் ஓபிஎஸ்க்கு பெரிய ஆறுதல். ஏன்னா நீண்டகால போராட்டம் நடத்தி மனநொந்து இருந்த நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு ஒரு ஆறுதலை தருகிறது. தேர்தல் ஆணையமே இந்த முறை நியாயமாக நீதிப்படி ஓபிஎஸ் அல்லது இவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இரட்டை இலை சின்னத்தை ஒன்று பொதுவாக ஓபிஎஸ் அண்ணனுக்கு தரணும், அல்லது ஒன்றுபட்ட அதிமுக நீங்கள் சேர்ந்து வர வரைக்கும் முடக்கி வைக்கப்படுறோம், விருப்பம் இருந்தால் அவங்கவுங்க எத்தனை அணியில் இருக்கிறீங்களோ அவ்வளோ அணிகளுக்கும் தனித்தனி சின்னத்தில் போட்டிடுங்கன்னு சொல்லிட்டா அப்படிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கான சூழல் வராமல் எடப்பாடி இவளையெல்லாம் ஒழுங்குபடுத்துவார்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த முறை கண்டிப்பாக எடப்பாடி இதில் வெற்றி பெறுவது சிரமம்னு நான் அவதானிக்கிறேன். ஏன்னா பாஜகவோடு முரண்பட்டால் வெற்றி கிடைக்காது எடப்பாடிக்கு. பாஜகவோடு இணங்கி சரணடைந்தால் டிடிவி சொன்ன மாதிரி அப்படி ஏதாவது மறுபடியும் கூட வாய்ப்பு இருக்குது.
டிடிவி சம்பந்தமே இல்லாம இதுக்கு வந்து இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க சார்? 2026ல பாஜகவோட கூட்டணி வைக்காவிட்டால் அதிமுக அதுக்கப்புறம் இருக்குமானே தெரியாதுன்றாரு. அழிஞ்சிரும்னு சொல்றாரு. அதுல என்ன, ஒளிந்து விடும், அழிந்து விடும், மூடி விடுவார்கள் அதிமுக சேர்ந்தவர். சரியானதான் சொல்றாரு. உண்மையும் அதுதானே. பாஜக கூட போனாலா? இல்லை போகலைன்னா இல்ல போனால் தான் இருக்குமான்னு கேக்குறேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பாஜகவோடு இணைந்தால் அதிமுக தப்பிக்கும், பாஜகவோடு அதிமுக எடப்பாடி அணி உறவு வைக்கவில்லை என்றால் அதிமுக மூடப்படும் சொல்றாரு. ஆனால் எடப்பாடிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், பாஜகவோடு இணைந்தாலும் அழிவு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அது வந்து சுலோ பாய்சன். இது வந்து வீர மரணம். நீங்கள் பாஜகவோட நான் சேரவே மாட்டேன்னு எடப்பாடி பிடிவாதமாக இருந்தாருன்னா உடனடியாக அதுக்கு கடுமையாக நடவடிக்கை எடுத்து ஒழிச்சிருவாங்க. இப்போ 2 வாய்ப்பு தான் இருக்குது. அது வந்து இப்போ பாம்பு என்னுடைய நிழலில் இருக்கிற தவளையாக தான் எடப்பாடி இருக்கார். பாஜகங்கிற டெல்லி தலைமையினுடைய பாம்பினுடைய நிழலில் அது வந்து தவளை இருக்குது. அப்போ தவளை எந்த நேரமும் சுதந்திரமாகவோ அச்சம் இல்லாமல் வாழவே முடியாது. அந்த நிலைமை தான் இன்னும் அதிமுகவில் எடப்பாடிங்கிற தவளை வந்து சுதந்திரமாக இயங்க முடியாமல் பாதுகாப்பற்ற நிலையில் தான் அது இருக்குது. அதை தான் இப்போ நம்ம வந்து டிடிவியும் அதை வந்து கடுமையாக உறுதியாக சொல்கிறார். ஏன்னா டிடிவி பாஜக கூட்டணியில் இருக்கிறார். டிடிவி மட்டும் அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடியே நீங்கள் தேர்தல் பரப்புரையிலேயே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிக கடுமையாக அண்ணாமலை சொல்கிறார், இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு டிடிவி கைக்கு அதிமுக வரும், இரட்டை இலை சின்னம் வரும்னு சொல்கிறார். எடப்பாடி அதிமுக இருக்காதுன்னு சொல்கிறார். அப்போ அண்ணாமலையும் சொல்கிறார், பாஜகவினுடைய மாநில தலைவர் ஒரு சுப்பீரியர் லீடராக இப்போ புதுசாக வந்து எமர்ஜ் ஆகியிருக்காரு. அதே மாதிரி இப்போ நாளைக்கு டிடிவின்னு சொல்கிறார். அப்போ டிடிவி அண்ணாமலை டெல்லியோட ஏதாவது ஒரு முடிவெடுக்காமல் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஒன்று அதிமுக வந்து இணைந்தால் அதிமுக நல்லது, இல்லைனால் அது ஒழிஞ்சிருவின்னு சொல்கிறாங்க. அப்போ வரலன்னா கடுமையாக நடவடிக்கை எடுத்து ஒழிச்சிருவாங்க. 2 ஒன்று தான். டிடிவி இந்த வகையில் மிக நேர்த்தியாக தனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி எடப்பாடியை முடக்க அல்லது அவரை ஒழிக்க முயற்சிக்கிறார். அதை தந்திரமாக என்ன சொல்லிட்டாருன்னா, நாளைக்கு எடப்பாடியே வந்து நான் ஏற்றுக்கிறேன், பாஜக கூட்டணிக்கு வந்தான்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டார். ஆமாம், இவ்வளோ நாளாக சொன்னவர் பாஜக கூட்டணிக்கு வந்தால் நான் ஏற்றுக்க தயாரான்னு சொல்லிட்டார்ல. அப்போ எடப்பாடி இந்த அறைகோல் ஏற்றுக்கொண்டு போனாலும் நாளைக்கு எடப்பாடி நான் டிடிவி சொல்லி தான் எடப்பாடி வந்தார், அல்லது பாஜகவுக்கு வரலன்னா அதிமுக அழிஞ்சிரும்னு சொன்னதுனால பயந்து போய் எடப்பாடி வந்துட்டாருன்னு விமர்சனத்தை எல்லாரும் பரப்ப போகிறாங்க. போகலைன்னா டிடிவிக்கு இன்னும் மகிழ்ச்சி. இப்போ நம்ம இவ்வளவு சொல்லியும் அந்த ஆள் வரலன்னா நீங்கள் மறுபடியும் அவரை எப்படி விட்டு வச்சுருக்கீங்க? இப்போ நான் உங்களோட முரண்பட்ட போது என் மேலே வழக்கு போட்டீங்க, எனக்கு கொண்டு திகார் ஜெயில் அடைச்சிங்க, இப்போ 170 இடத்துல ரைடு நடத்துறீங்க, மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணீங்க, கடுமையான நெருக்கடிக்கு என்னை ஆளாக்குனீங்க, ஏன் இப்போ அவரை மட்டும் விட்டு வச்சுருக்கீங்கன்னு இவர் கேட்பார். சரி அப்படின்னா சரி நடவடிக்கை எடுக்க சொன்னாங்கன்னா அவங்க வழக்கம் போல் அவங்களுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில் நேர்ந்த கதி, நம்ம டிஆர்எஸ் பிஆர்எஸ் நம்ம சந்திரசேகர ராவ் கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமை, அந்த அம்மா கவிதா அன்பு மகள் திகார் சிறை, இப்போ நம்ம சஞ்சய் ராவத்து, அஜித் பவார் மகாராட்டி, இதில் ஏக்நாத் ஜிண்டே, சிவசேனா அணி, உத்தவ் தாக்கரே அணி, இவங்கெல்லாம் பார்த்தோம். அப்போ நம்ம ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் சிறைப்பட்டு கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி அந்த கட்சியை உடைச்சி சம்பு சோரன்னு ஒருத்தரை கொண்டு போய் பாஜகவில் சேர்த்து நெருக்கடியை தந்தாங்க. அப்போ அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் அடக்கி ஒடுக்கி அழிக்கிறாங்க. பாஜக வந்து மேற்கு வங்காளத்தில் அவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக இருக்கிற மம்தாவையே கடுமையாக நடவடிக்கை எடுத்து ஏராளமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து மம்தாவையே சுதந்திரமாக செயல்பட முடியாமல் ஒரு நெருக்கடியில் வச்சுருக்காங்க. அந்த நெருக்கடியே எடப்பாடி ஒன்றும் நடவடிக்கைக்கு இரையாகவே இல்லை. ஏன்னா அவர் எதிர்க்கவும் இல்லை. எடப்பாடி தேர்தல் உறவை துண்டித்து கொண்டாரே அல்லாமல் பாஜகவினுடைய எந்த திட்டத்தையும் கொள்கையையும் அதனுடைய அரசினுடைய நகர்வுகளையும் குறித்து எந்த வாய் திறக்காமல் மௌனித்திருக்கிற எடப்பாடி. அப்போ எடப்பாடி இப்போவே பாஜகவினுடைய ஏக்நாத் ஜிண்டாவாக தான் இருக்கார். அவர் பாஜகவினுடைய கருணையில் தான் எடப்பாடி இருக்கிறார். ஆகவே எடப்பாடி வந்து ஒரு 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 நம்பிக்கைக்குரிய நல்ல அடிமைன்னு பாஜக கருதுறதுனால தான் எடப்பாடி இப்போ இவ்வளோ காலம் பெரிய கடுமையான சோதனைகளுக்கெல்லாம் இரையாகாமல் அவரை பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே அவரிடம் இருக்கிற அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகள் விசாரணைகள் துரிதப்படுத்தாமல் வேகப்படுத்தாமல் வழக்கு பதிவு செய்யாமல் நீதிமன்றமே சொன்ன பிறகும் கூட விலக்கி விசாரிக்கலாம்னு ஆளுநர் ஒப்புதல் தந்த பிறகும் கூட விசாரிக்காமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? இந்த 2026 அதிமுக எடப்பாடி வந்து ஒழுங்காகி சரணடைந்தால் டிடிவி சொல்கிற மாதிரி பரவாயில்ல பாதுகாப்பாக வச்சுக்கலாம். சரி, இப்போ சரணடைன்னு போனார்னு வச்சுங்களேன், அவங்க சீட்டு என்ன கேட்பாங்க? 100 சீட்டு கேட்பாங்க, 50 சீட்டு கேட்பாங்க. அப்போ அந்த நெருக்கடி தான் இன்னும் கூடுதலான நெருக்கடி. இப்போ இவ்வளவு நெருக்கடிகளுக்கும் எடப்பாடி இரையாக போகிறாங்கிறதுனால டிடிவி மகிழ்ச்சியாக இருக்காரு. பாஜகவோட வந்தாலும் நல்லது கூட வச்சு. இதில் வந்து அண்ணாமலையோடைய மறுநாள் கருத்துன்றது அப்படியே முரண்பாடாக இருக்குது. அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்றார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் அப்படித்தான் சொல்லணும். அதிமுக கூட நாங்கள் வந்து அதிமுக ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கலைங்கிறார்.
அதிமுகவோடு நாங்களே ஒரு கூட்டணி, எங்கள் கூட்டணியே வலிமையாக இருக்குதுன்னு வேறு சொல்கிறார். அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட இயக்கம் அல்லாத ஒரு கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிறார். அப்படின்னா அதிமுகவை அவர் அதை நிராகரிக்கிறார். அப்போ அது இன்னும் கூடுதலான எடப்பாடிக்கு நெருக்கடி தான். அதனால் ஒரு பெரிய பாஜக வலிமையான ஒரு கூட்டணியை கட்டி திமுகவுக்கு எதிராக 2வது இடத்துக்கு வர வச்சு எடப்பாடி 3வது இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. இன்னும் ஒரு நெருக்கடி என்ன ஆகும்னா, அங்கே விஜய், சீமான், எடப்பாடிங்கிற அந்த 3வது இடத்துக்கு வர்ற போட்டியில் இந்த 3 பேர்த்தை தள்ளி விட்டுட்டு பாஜக 2வது இடத்துக்கும் விஜய், தமிழக வெற்றி கழகம், எடப்பாடி எல்லாம் இந்த லிஸ்ட்டுக்கு தள்ளி விட்டுருவாங்களோன்னு வேறு அச்சமாக இருக்குது. அவ்வளவு நெருக்கடியில் கிடக்கிறார் எடப்பாடி. அதனால் இதெல்லாம் மீட்டு ஒழுங்குபடுத்துறதுக்கு எடப்பாடிக்கு அக்கறை இருக்கானா, அல்லது 10 தொழிலில் தோர்த்து தேர்தல் வியூகத்தை மாற்றி அமைச்சிருக்காரான்னு பார்த்து எந்த தேர்தல் வியூகத்தை மாற்றி அமைக்கல. அவருக்கு என்ன இப்போ தேர்தல் அல்லது அரசியல் இயக்கத்தை நடத்துறதுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. அவர் யாரோடு கலந்து ஆலோசிக்கிற மாதிரியும் தெரியல. அவருக்கு எந்த கருத்தியல் அல்லது கோட்பாட்டின் பற்றி நின்று பயணிக்கிறாருன்னு தெரியல. ஒன்று அவர் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள், லட்சியங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனுடைய தலைவர்கள், தோற்றுவித்தவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, மாநில உரிமை, சமூக நீதி, சமத்துவம், மதசார்பற்ற இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாக்கணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்றைக்கி வரை கருத்து சொல்லலை. நாடே பற்றி எரியுது, பாராளுமன்றமே முடங்கி கிடக்குது. இவ்வளோ ஒரு பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி வாயை திறக்கணும். நேற்று கூட தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்கிறாங்க, எடப்பாடி தலைமறைவு, தப்பி தோட்டம், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒழியலாமா? ஏன் அது கருத்து சொல்லணும்ல. ஒன்றும் ஆதரிக்கணும்னு சொல்லுங்கள், இல்லை எதுக்குன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தலை எடப்பாடி ஆதரித்தார், இப்போ அமைதியாக இருக்கார். அப்போ இதில் என்ன இவருக்கும் பாஜகவுக்கு என்ன இப்போ கூட்டணியில் இருந்த பொழுதும் பாஜக ஆதரிச்சிங்க, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிற்பாடும் பாஜகவை நீங்கள் இன்னும் தொடர்ந்து ஆதரிக்கிறீங்கன்னா இப்போ உங்களை யார் நம்புவா தமிழ்நாட்டு மக்கள்? ஆகவே எடப்பாடியால் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையிலையும், சோதனை அல்லது பாஜகவினுடைய அடக்குமுறைகளுக்கு அஞ்சியும் பாஜகவோடு அவர் இன்னும் எதிர்த்து களத்தில் நிற்காமல் வெறும் தேர்தல் உறவை துண்டித்து கொண்டு மௌனமாக அமைதியாக பாஜகவை மறைமுகமாக ஆதரித்து வருகிறார். ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு 2 கோடி தொண்டர்களுக்கும் தவறான பாதையை, வழியை காட்டுகிறார். அதிமுக தொண்டர்களே மோடியை, அமித்ஷாவை, அண்ணாமலையை வாழ்கன்னு சொல்லிட்டு எடப்பாடியை அவங்க ஒரு தலைவனாகவே கருதாத அளவுக்கு ஒரு பலகீனமான சூழ்நிலையில் எடப்பாடி நீடிக்கிறார். மற்ற ஆளுமைகளும் பாஜகவை சார்ந்தே இருக்கிறதுனால யாரிடமும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு. பாஜகவை சார்ந்து இப்போ டிடிவியோ, அண்ணன் ஓபிஎஸோ, இப்போ மற்ற எல்லாருமே பாஜக வாழ்க, மோடி வாழ்கன்னா, அப்போ அதிமுகங்கிற ஒரு பெரிய திராவிட கட்சி இருதுருவ அரசியல் இங்கே இல்லாமல் போய் ஒரு 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 திராவிட பேர் இயக்கத்தை பாஜகவின் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பரிவார அமைப்புகளில் ஒன்றாக அதிமுகவை இயக்குகிறார்கள். நீங்கள் அர்ஜுன் சம்பத்துக்கும் எடப்பாடிக்கு இப்போ என்ன வேறுபாடு இருக்குது? அர்ஜுன் சம்பத்தும் மோடி வாழ்கங்கிறாரு, எடப்பாடி மோடி வாழ்கங்கிறாரு. இப்போ நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க எடப்பாடியை? அதுதான் இப்போ பெரிய நெருக்கடி. ஆகவே டிடிவியினுடைய அந்த கூற்று உண்மையானது. ஒன்று இணைந்தாலும் உறவாடிக்கு எடுத்துருவாங்க பாஜக. ஏன்னா இப்போ இத்தனை ஆண்டு காலம் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியோடு இருந்ததா. இப்போ எடப்பாடி 20+1னா 2024 பாஜக கூட்டணி 18+க்கு கிட்டத்தட்ட சமமாக வந்துட்டாங்க. 13 இடங்களில் பாஜக அதிமுகவை கீழே தனித்து நின்று 3வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. ஆகவே அதிமுகவை அழித்து பாஜக அந்த இடத்துக்கு வருவதற்கான திட்டமிட்ட வேலை கிட்டத்தட்ட ஒரு 40-50 விழுக்காடு நிறைவேற்றி விட்டது. 2026 அதை முழுமைப்படுத்தி விடுவார்கள் தான் நம்ம அவதானிக்கிறோம். அதுதான் நாங்கள் எடப்பாடி எச்சரிக்கையாக இருக்கும்படியும், நீ களத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு சொன்னால் எடப்பாடி கேட்கவே மாட்டேறாரு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஆனால் அதுக்குள்ளே இந்த இரட்டை இலை பிரச்சனைகள்லாம் முடியணும். அதிமுக நிற்கதான்னு தெரியல, நின்னா இந்த பிரச்சனைகள் இல்லை. உறுதியாக எடப்பாடி நிற்க மாட்டார். உறுதியாக நிற்க மாட்டார், கட்டாயமாக நிற்க மாட்டார். இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிருவார். நான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக பங்கேற்காது. ஏன்னா அங்கே அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், பணம் பிரயோகம் அதிகமாக இருக்கும். ஆகவே நாங்கள் விளைவிக்கிறோன்னு சொல்லிடுவாங்க. அங்கே பாமகவும் பெருசாக அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரும் நிற்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கான அங்கே இடம் இல்லை. நாம் தமிழர் நிற்கும். மற்ற பாஜக, இப்போ டிடிவி இவங்கெல்லாம் ஒரு அணியாக நிற்பாங்க. அப்போ நாம் தமிழர், பாஜக, திமுக. அப்போ திமுகவுக்கு அங்கே வெற்றி இலகுவாயிரும். அதனால் திமுகவுக்கு அங்கே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. முந்தைய அளவு கூட செலவழிக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஏடிஎம்கே தான் செலவழிக்கணும். இப்போ ஏடிஎம்கே நிற்கலைன்னா இப்போ அவங்களாம் மற்ற அங்கே பெரிய அளவில் கிழக்கில் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஈவிகேசனுடைய அந்த மறைவு, ஒரு அனுதாபம் அந்த மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அது திமுக வேட்பாளரோ அல்லது காங்கிரஸ் வேட்பாளரோ அங்கே யார் நின்றாலும் திமுக அணி மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏற்கனவே 67,000 வாக்குகளை விட இப்போ கூடுதலாக பெற்று வெற்றி பெறும். அதிமுக உறுதியாக எடப்பாடி களத்தில் நிற்க மாட்டார். நின்னார்னா அவர் இங்கேயும் 3வது 4வது இடத்துக்கு போகிறதுக்கான சூழல் வரும். ஆகவே அவர் வலிமையாக இருக்கிற விக்கிரவாண்டி தேர்தலிலேயே இடைத்தேர்தலை தப்பித்து புறக்கணித்த எடப்பாடி கட்டாயமாக ஈரோடு கிழக்கில் உறுதியாக நிற்க மாட்டார், வெளியேறுவார்.
அதனால தான் நீடிக்குங்கிறது நான் இப்போ நம்ம எம்ஜிஆர் டிவியில் சொல்கிறேன். அதுதான் நடக்கும். இப்போ விஜய் அவர்களுடைய அரசியலை மிக கடுமையாக எதிர்த்து வருகிறீர்கள். வருவார் என்று சொல்லப்பட்ட காலத்திலேயே இதிலிருந்தே இப்போ எதிர்த்துட்டு வரீங்க. இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகிறது. விஜய் நிற்பாரா, நிற்க வேண்டுமா? எடப்பாடியோட சின்ன எடப்பாடி தான் ஜூனியர் எடப்பாடி தான் விஜய். அதனால் விஜயும் மான்கராத்தா தான். அவர் வந்து களத்தில் இறங்கியெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தான் அவருக்கு இலக்கு. அவர் வந்து முதலமைச்சர் மகுடத்தை நோக்கி தான் நகர்வார். கட்டாயமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு வரவே மாட்டார், உறுதியாக வர மாட்டார். ஆகவே அவர் எடப்பாடி விஜய் 2 பேரும் ஒரே மாதிரி தான். அங்கே வந்தாலும் தெரிஞ்சிடும் அவருக்கு. அதிகபட்சமாக ஒரு 5000 வாக்குகள் வாங்கினா பெருசு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு 10,000 ஓட்டு போவார். அதில் என்ன சிக்கல்னா அங்கேயும் நாம் தமிழர், பாஜக, விஜய்ங்கிற இந்த சிக்கல் தான் இருக்குது. இதில் யாருக்கு உயர்வு தாழ்வுங்கிற சிக்கல் வந்துடும். அதனால் கட்டாயமாக எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு நான் என்ன காரணமாக காட்டி அவர் நிற்க மாட்டார்னு சொல்கிறேனோ அதே அப்படியே பொருந்தும் விஜய்க்கு. தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நிற்க மாட்டார், பிரச்சாரத்துக்கு வரமாட்டார். கட்டாயமாக பின்வாங்கி விடுவார் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கலாம். கட்டாயமாக வரமாட்டார். நாடாளுமன்றத்தில் கடந்த 2-3 நாட்களாக கலவரம் போன்ற காட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு பிறகான இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி பார்க்குறீங்க? இல்லை, தொடர்ந்து நீங்கள் இந்த சிக்கலை முதல்ல பார்க்கணும். நீங்கள் அதானி குறித்து, ஊழல் குறித்து அமெரிக்க நிறுவனம் அல்லது அங்கே இருக்கிற நீதிமன்றத்தினை ஒட்டி அவங்க விளக்கம் கேட்குறாங்க. அதிலிருந்து தொடர்ந்து வெளிநடப்பு. மத்திய ஒன்றிய அரசு எதுக்கும் பதிலளிக்கலை. அதை ஒட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வந்தாங்க. அந்த மசோதாவுக்கும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்தாங்க. அதில் தான் நீங்கள் அரசியல் சாசனத்தை காப்பாற்றணும்னு அம்பேத்கர் ஐயாவோட அந்த உறுதிப்பாட்டை அவங்க வந்து நிலைநிறுத்தணும்னு விரும்புகிறாங்க. அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒட்டி பாஜக, காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி கடுமையாக ஒன்றுபட்டு போராடுறாங்க. அப்போ அதில் வந்து அம்பேத்கர் குறித்து ஐயா வந்து கடுமையாக அமித்ஷா அவருடைய புகழ், அவருடைய மற்ற சட்டபூர்வமான அறிவு, அரசியல் சாசனத்துக்கு அவருடைய பங்களிப்பு முதன்மையானதுங்கிறது வந்து அவர் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அமித்ஷாவை இறைவனுக்கு இணையாக அல்லது கூடுதலாக வழிபடுவதை போல சொல்லி அவர் ஒரு தாழ்வாக அடையாளம் காட்ட முயற்சிக்கிறார் அல்லது வேறு பார்வையை அமித்ஷா முன்வைக்கிறார். ஆகவே அமித்ஷா அண்ணல் அம்பேத்கருக்கு எதிரான பார்வையை அவர் தாழ்வாக கண்ணிய குறைவாக நடத்துகிற பதிவு செய்கிறார் பாராளுமன்றத்தில். அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் போராட்டத்தை 2 நாளாக பார்க்குறோம். ஆனால் இந்த போராட்டம் கோரிக்கை வைக்கிறது, பாராளுமன்றத்துக்குள்ளே அவையை ஒத்தி வைக்கிறது இயல்பாக நடந்துச்சு. ஆனால் நேற்று இந்த எதிர்க்கட்சியினரை அவர்கள் தடுத்து நிறுத்தி ஒரு கைகலப்பு போன்ற ஒரு அடிதடி போன்ற ஒரு சண்டை ஒரு சம்பவத்தை நடத்தி அதில் மத்திய அமைச்சரே புகார் கொடுத்து, நாடாளுமன்ற உறுப்பினர்களே காவல் நிலையத்துக்கு போய் நேரடியாக புகார் கொடுத்து மருத்துவமனையில் அனுமதித்து அதன் மூலமாக எதிர்க்கட்சி தலைவர் இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு குற்ற வழக்கை பதிவு செய்வதெல்லாம் இந்தியாவினுடைய பாராளுமன்ற முறை அமைவில் கண்டிராத ஒன்று. அப்போ இது என்ன ஆகுனா, நீங்கள் இப்போ ஏற்கனவே பங்களாதேஷில் மாதிரி, பாகிஸ்தானில் மாதிரி, நீங்கள் நேபாளில் மாதிரி, மற்ற இதர நாடுகளில் மாதிரி, இப்போ இலங்கையில் மாதிரி, மாலத்தீவில் மாதிரி பாராளுமன்றத்துக்குள்ளேயே நாடாளுமன்ற உறுப்பினர்களே மோதி காயங்களை ஏற்படுத்தி கொண்டு சட்டம் ஒழுங்கு சீர்கிற அளவுக்கு போகும். அப்போ 140 கோடி மேல் மக்கள் இருக்கிற இந்திய நாட்டில், மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிற இந்த இந்திய நாட்டில் இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு வன்முறையை நேற்று ஒரு சம்பவம், விரும்பத்தக்க சம்பவம் நடந்திருக்கிறது. இதை ஒட்டி நடக்கிற எல்லா சம்பவங்களுமே ஒரு அமைதியான ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பின்பற்றுகிற ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா இனியும் பாதுகாக்கப்படுமாங்கிற அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் வினா எழுப்புகிறாங்க. அந்த அச்சத்தை இன்னும் கூடுதலாக்குற வகையில் பாஜக தடுத்து நிறுத்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மூத்தவர், பெரியவர் ஐயா கார்கேவே தடுமாறி கீழே விழ செய்கிறாங்க. அதெல்லாம் இதை பார்த்து உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதம அமைச்சரோ அல்லது பாஜக எம்பிகளோட மண்டை உடைஞ்சிருக்காங்க. பாஜக எம்பிக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த ஆவணங்கள் அல்லது அதை பற்றியான இதுவரைக்கும் தகவல் எதுவும் இல்லை. அது அப்படி இருந்தால் நீங்கள் பாராளுமன்றத்தினுடைய அந்த லைவ் வீடியோ இருக்குல்ல, கேமரா இருக்கும், காட்சி பதிவுகள் இருக்குல்ல, அதை காட்டி நீங்கள் உண்மையிலேயே காங்கிரஸ்காரர்கள் யாராவது தவறாக நடந்திருந்து பாஜக மீது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அதுவுமே காவல் நிலையத்துக்கெல்லாம் போய் நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான இந்த போக்கு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஒரு டாஸ்மாக் கடையில் பாரில் நடக்கிற சாதாரண சமூக விரோதிகளுக்குள், மதுபான பிரியர்களுக்குள்ள நடக்கிற போராட்டத்துக்கும் கைகலப்புக்கும், அங்கே நடக்கிற இரத்த காயம் அவர்கள் காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கும், உயர்ந்த உலகத்திற்கே பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எம்பிக்களே இப்படின்னா நாட்டு மக்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? பாராளுமன்றத்து மேலே என்ன மரியாதை இருக்கும்? மத்திய அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே போய் எதிர்க்கட்சி தலைவர் மேலே ஒரு கிரிமினல்
புகாரை கொடுத்தா அது இதெல்லாம் வந்து ஒரு சகிப்புத்தன்மைக்கு அற்ற ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக முறையமைவினுடைய மரபுகளை எல்லாம் சிதைத்து காவல் நிலையத்தில் போய் அடிதடி போட்டு சண்டை கட்டிட்டு 2 நாடாளுமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்துக்கு போனால் காவல் நிலையத்தில் இருக்கிற காவல் அதிகாரிகள் எம்பியோ மத்திய அமைச்சரையோ என்ன மரியாதை இருக்குது? அமைச்சருங்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஒரு அரசாங்கம் தான் அது. அரசாங்கமே போய் அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு அரசு பணியாளர்கிட்ட போய் கீழ்நிலையில் போய் ஏட்டையார்கிட்ட போய் நிற்கிறாங்கல்ல, இதுதான் கேவலம். இது நீங்கள் பங்களாதேஷில் இருந்துச்சு, நேபாளத்தில் இருந்துச்சு, ஆப்கானிஸ்தானில் இருக்குது. இது மாதிரியான ஒரு 3ஆம் தர நாடுகளில் ஜனநாயக பண்புகளை விழுமியங்கள் பற்றியான புரிதலோ அல்லது அதனுடைய அனுபவம் இல்லாத நாடுகளில் இது சாத்தியம். ஆப்பிரிக்க நாடுகளில் நடக்குது, கடுமையான நாக்குதல் நடக்குது. இந்தியாவில் இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. ஆகவே பாஜக வந்தால் இந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையை அவர்கள் தகர்ப்பார்கள், எதிர்க்கட்சிகளுக்கு மதிப்பளிக்க மாட்டார்கள் என்கின்ற அந்த உளவியல் ரீதியான சந்தேகத்தை இப்பொழுது படிப்படியாக பாஜக அதை நிறைவேற்றி வருகிறது. அதனுடைய உச்சமாக பாராளுமன்றத்தின் நுழைவாயிலேயே எதிர்க்கட்சிகளை தடுத்து நிறுத்தி கைகலப்பில் ஈடுபடுகிறவர்கள் நாளைக்கு பாராளுமன்றத்திற்குள்ளும் இது போன்ற தாக்குதல்களை கட்டாயமாக அவர்கள் நடத்துவார்கள். எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்லக்கூடும். ஆகவே எதிர்க்கட்சிகளால் செய்வதறியாது ஒற்றுமை இல்லாமல் சிதறி கிடக்கிறாங்க. பாவமாக இருக்குது எதிர்க்கட்சிகள். எதிர்க்கட்சிகள் நிலை ஒரு ஒற்றுமை இல்லை, உணர்வற்ற நிலையில் இருக்காங்க. ஆகவே அது மட்டுமல்ல, இப்படியான சிக்கல் எல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ராகுல் காந்தியை கூட அந்த சம்பவத்தில் போகக்கூடாது. ஏன்னா ராகுலை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, பிரியங்காவை தான் டார்கெட் பண்ணுறாங்க, சோனியாவை தான் பண்ணுறாங்க. பிரியங்காவும் சோனியா கூட மக்கள் மத்தியில் இப்படி ரீச் ஆகலை. ஆனால் ராகுலினுடைய நடைபயணம், ராகுலினுடைய அந்த பேச்சு, ராகுலினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இந்தியா உற்று கவனிக்கிறது, உலகம் கவனிக்கிறது. அப்போ ராகுல் மாதிரி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே ஐக்கானாக இருக்கிறவர், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிற ஒரு இளம் தலைவர், ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாக பரிணமித்து வருகிற, இப்பொழுது பக்குவப்பட்டு அரசியல் களத்தை நகர்த்துகிற, உண்மையிலேயே இந்த நாட்டை நேசிக்கிற, இந்த இந்திய நாட்டு மக்களை நேசிக்கிற, இந்திய நாட்டினுடைய பாராளுமன்ற ஜனநாயக முறை அமைப்புகளை நேசிக்கிற ராகுல் காந்தியை இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாக்க உயிர்ப்போடு இப்பொழுது முடிவெடுத்து களத்தில் நின்று தன் உயிரையே பணயம் வைத்து களத்தில் இறங்கி வேலை செய்கிற நம்பிக்கைக்குரிய ஒரே இளைஞர் ராகுல் காந்தி. அப்படிப்பட்ட ராகுல் காந்தியை அவர்கள் இன்று இந்த வழக்கின் பொறியில் சிக்க வைத்து கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க. ஏற்கனவே சோனியாவை பண்ணாங்க, மன்மோகனை பண்ணாங்க, அவங்கள நோய்வாய்ப்பட்டு விலகி பெயரளவில் இருக்காங்க. பிரியங்காவை இப்போ தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. பிரியங்கா இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டு அது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ராகுல் பக்குவப்பட்டுட்டார். ஆகவே ராகுலை எப்படியாவது நிலைகுலைய வைத்து இந்த களத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்துவார். அந்த அளவில் தான் நேற்று ஒரு மோதலை போல ஒரு சம்பவத்தை திட்டமிட்டு செயற்கையாக உருவாக்கி அதன் மூலமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இது பிழையானது, தவறானது. நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளுக்கும் அதனுடைய நெறிமுறை அமைவுகளுக்கும் முற்றிலும் மாறானது. இது இந்திய நாட்டினுடைய ஜனநாயக 140 கோடி மக்களும் கவலையோடு பார்த்து இந்த பாசிசத்தை அல்லது இந்த ஜனநாயகத்தை சீரழிக்கிற சக்திகளை, இந்துத்துவ மதவெறி சக்திகளை நம்ம கட்டுப்படுத்தணும். இதில் மதம், கடவுளை பயன்படுத்தி ஜனநாயகத்தை ஒழித்துவிட்டு சர்வாதிகாரத்தை கொண்டு வந்து நாட்டில் இருக்கிற மக்களை எல்லாம் பாமரர்களாக, மூடர்களாக, மீண்டும் ஒரு வளர்ந்த சமூகத்தை, நாகரிக சமூகத்தை பின்னோக்கி இழுத்து ஒரு மூட சமூகமாக, பகுத்தறிவற்ற சமூகமாக, சடங்கு சம்பிரதாயங்களிலும் ஆலயங்களிலும் முடங்கி கிடக்கிற சமூகமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி மக்கள் சமூகம் சுரண்டப்பட்டச்சோ, அறிவை சுரண்டி, அவருடைய உழைப்பை சுரண்டி, கடவுளின் பெயராலேயே சுரண்டி சாதிகளை உருவாக்கி, சாதியும் கடவுளையே படைத்தார் என்ற கருத்தை பரப்பி ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய உழைப்பை சுரண்டினார்களோ அதே சுரண்டல் அல்லது அதே இந்த நவீன சமூகத்தில் பாஜக செய்கிறது. அதற்கு இந்த காட்டு மக்கள், ஆதிவாசிகள், மூடர்களை போல இருக்கிற இந்திய நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்களில் பெரும்பான்மையானோர் அதை ஆதரித்து ஏற்று அதற்கு அவருடைய அந்த சதிக்கும் வஞ்சகத்துக்கும் இரையாகிறார்கள் என்ற அச்சம் ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது. ஆகவே ஜனநாயக சக்திகளுடைய குரலை வெளிவுபடுத்தி மக்களை அமைப்பாக்குவதற்கு பாஜக தடையாக இருக்கிறது. ஆனால் மூட கருத்துக்களை, அவதூறுகளை பரப்புவதில் முன்னணியில் வேகமாக பரப்புகிறார்கள் பாஜக தரப்பினர். அது ஒரு நிறுவனமாகவே செயல்படுகிறார்கள். ஆகவே அது இன்னும் ரொம்ப நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருந்து ஜனநாயக சக்தியில் வலிமை பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எம்ஜிஆர் டிவி வழியாக பதிவு செய்யணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அந்த மசோதா அனுப்பப்பட்டு இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க அந்த விவகாரம்? இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதே ஜனநாயகத்துக்கு எதிரானது தான். அது ஒன்றும் நம்ம எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன் பாஜக அப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் பாஜக சொல்கிறது என்னென்னா, அடிக்கடி தேர்தல் வருது, மாநில தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வருது. அதில் எல்லாத்துலேயுமே பாஜக அவருடைய பலத்தை நிரூபிப்பதற்கு மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட போய் எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இதுதான் ஜனநாயகம். ஆனால் இந்த ஜனநாயகத்தில் அவர்கள் ஒரு எஜமானர்களை போல ஒரு உயர்ந்த, அதை யாருக்கும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்தவர்கள் என்கின்ற மமதை, அவர்களுக்கு இருமாப்பு அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. யாரும் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் இருந்தவர்களை
இப்பொழுது அவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக முறைமையின் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அந்த உச்ச அதிகாரத்தில் இருந்து கொண்டு அனைவரையும் அடக்கி ஒடுக்கி அரசாங்கத்தினுடைய இயந்திரங்களை ஏவி அமலாக்கப் பிரிவு, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வு பிரிவு எல்லா அதிகாரங்களையும் ஏவி முடக்கிறாங்க ஜனநாயக சக்தியில். இவ்வளவுக்கு மீறி தேர்தல் வருகிற பொழுது மக்கள் மீண்டும் மீண்டும் மக்களிடமும் போய் அவர் வாக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. மக்களிடம் எதிர்க்கட்சிகள் வைக்கிற வாதத்தை முறியடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே தேர்தலே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்தலே இல்லைன்னா நம்ம மக்கள்கிட்ட போக வேண்டியதில்லை. நீங்கள் முதல்ல எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்கிறது இருக்கட்டும், மக்கள்கிட்ட போய் நம்ம பதில் சொல்கிறதா? இந்த சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அறியாமையில் இருக்கிற மக்கள், ஆயிரம் ஆண்டுகளாக நம்மிடம் அடிமையாக இருந்த மக்கள், இவர்களை போய் நாம் போய் கையேந்தி வணங்கி வாக்கை சேகரிப்பதா என்று அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. சாதாரண மக்களிடம் நாம் சொன்னால், கட்டளையிட்டால் அதை உயிராக கருதி களத்தில் அவர்கள் உழைத்தவர்கள், அடிமையாக இருந்தவர்கள். இப்பொழுது ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்ப்பே மகசன் தீர்ப்பு பேரறிஞர் அண்ணா. அப்படி நீங்கள் அந்த பார்வையில் நம்ம ஜனநாயக சக்தியில் இயங்கணும். மக்களுக்கு தான் அதிகாரம் வரணும். அதுக்கு தான் சுதந்திரத்துக்காக ஆண்டு கணக்கில் சிலையில் இருந்து பல்வேறு பேர், ஆயிரக்கணக்கான பேர் உயிரை தந்து உருவாக்கி ஜனநாயகம் நம்முடைய ஜனநாயகம். அப்படிப்பட்ட பாராளுமன்ற நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயக முறையமைவு, பல கட்சி ஆட்சி முறையமைவு உலகத்திலேயே எங்கேயும் இல்லை. இவ்வளவு கட்சிகள் இன்றைக்கி 60 கட்சிக்கு மேலே தமிழ் மாநிலத்தில் மட்டும் இருக்குது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கிறது. இத்தனை கட்சிகளையும் பராமரிப்பதற்கு தேர்தல் ஆணையம் இருக்குது. ஆனாலும் உலகத்திலேயே நம்ம நாட்டினுடைய ஜனநாயகம் தான் உயர்ந்த ஜனநாயகம், வளர்ந்து வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதிகளாக அடிமைப்பட்டு, மதங்களாக பிரிக்கப்பட்டு, மக்கள் பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகளை பேசுகிற மக்கள் மத்தியில் ஒரு இணக்கம், இப்படி ஒரு ஒற்றுமை, இவர்களை மீறி வளர்ச்சி, இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்ததென்றால் சுதந்திரம், ஜனநாயகம், மக்களாட்சி, அமைதி, இந்த நல்வாழ்வை உலகம் ஏற்றுக்கொண்டு பல பேர் நம்ம நாட்டில் பல மாநிலத்தவர்களெல்லாம் படிக்கிற, பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள்லாம் இங்கு கல்வி கற்று தொழில் செய்து இந்த நாட்டை செழிப்பாக்கி அவர்களும் செழிப்பாக்குற சூழலை உருவாக்கியது காங்கிரஸ் அல்லது ஜனநாயகம். நம்முடைய இந்த பாராளுமன்ற அரசு அமைப்பு முறையமைப்பு தான். இங்கே இருக்கிற நீதி பரிபாலனும் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத நீதியை, அதிகாரத்தை நம்முடைய இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் தான் பெற்றிருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த நீதி பரிபாலன முறையமைப்புகளையும் பெரும்பான்மை இந்துத்துவ ஆர்எஸ்எஸ்வாதிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பதற்கு சான்று அன்னைக்கு நீங்கள் யூபியில் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே சொல்கிறார், பெரும்பான்மை மக்களுக்கு உணர்வு அளித்து தான் சட்டத்தை கொண்டுட்டு வரணும்னு தீர்ப்புகளை வழங்க முடியும்னு சொல்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பாராளுமன்றத்துக்கு போனால் பாராளுமன்றத்தில் இங்கே அதிமுககாரங்களே வாக்களிக்கலை. இன்னும் அவர் சும்மா பெயரளவில் விசாரிக்கப்படுகிறார், நடவடிக்கை எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் நீதிபதிகளே பெரும்பான்மைக்கு போயிட்டாங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கும் ஜனநாயகத்தின் மீதும் ஆட்சியாளர் மீது கேள்வி ஏற்பவர்கள் மீது ஏவப்படுகிற அடக்குமுறைகளுக்கு யார் பாதுகாப்பு தர்றது? இதுதான் பங்களாதேஷில் இப்போ நடக்குது. பங்களாதேஷில் இப்போ என்ன ஆச்சு? இப்போ கலிதாஜியை மேலே வந்துட்டா, ஒரு சர்வாதிகார ஆட்சி இருந்துச்சு, ஹசீனா பேகம், அவங்க எதிர்கட்சியிலே இல்லாமல் உடைக்க ஒடுக்குனாங்க, மக்கள் கிளந்திலேருந்து அடித்து ஓட விட்டாங்க. ராஜபக்சே இதை தான் பண்ணார், ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு கொண்டு வந்தார். ராஜபக்சேவே இப்போ அங்கே இல்லை. ஆனால் இங்கே இப்போ பாஜகவும் கிட்டத்தட்ட அந்த முறை தான் கொண்டு வராங்க. இப்போ பாகிஸ்தானில் இப்போ அங்கே அமைதி நிலவுதா? பாகிஸ்தானில் தினம் சண்டை, மாறால போராட்டம், எல்லா எதிர்கட்சிகளும் பல வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு ஓடுறாங்க. எதிர்கட்சி தலைவரெல்லாம் பல பேர் சிறையில் இருக்காங்க. நீதிமன்றங்களும் அங்கே தடுமாறுது. பாகிஸ்தானில் இப்போ அமைதி இல்லாமல் மக்கள் வறுமையிலையும் பஞ்சத்துலேயும் இருக்காங்க. ஸ்திரமற்ற ஆட்சி இல்லை. அப்படி தான் நம்ம இப்போ இந்தியாவும் அப்படி போயிருமோங்கிற அச்சம் நமக்கு இருக்குது. ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் விழிப்பாக இருந்து, மதவாதிகளிடமிருந்து, சர்வாதிகளிடமிருந்து விலகி இருந்து, காந்தியின் தத்துவத்தை, அகிம்சையை ஏற்றுக்கொண்டு அனைத்து சமூகங்களுக்குமான அரசியல் சாசன சட்டப்படி அனைவரும் பயணிக்கணுங்கிறத தான் நம்ம தமிழ்நாடு கொங்கு வரவை தொடர்ந்து வலியுறுத்துகிறது. இந்த அடிப்படையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கைவிட வேண்டும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி மாஸ்டர். வணக்கம்.